நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான். ஒரு முறை அனுப்பினால் போதும், ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும், கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை, அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். இவர் ஒரு பெண் ஜாதகர். 28/10/1977 பிறந்திருக்காங்க. 8:45 AM காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய வயசு இப்போ பார்க்கும்பொழுது 56 வயசு முடிஞ்சு 57 வயசு நடந்துகிட்ருக்கு. இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இடம் வாங்கிவிட்டோம், வீடு எப்பொழுது கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் ராகு, சந்திரன் குரு சுக்கிரன் சிம்மத்தில், சூரியன் புதன் கேது துலாத்தில், செவ்வாய் பகவான் தனுசுவில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது விருச்சிக லக்னம். இப்பொழுது வயதின் லக்னம், வளரும் லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏபி லக்னம் ரிஷபம். இது 2022 செப்டம்பர்லேருந்து 2032 செப்டம்பர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்து ஒரு 1.25 வருஷம் தான் ஆகுது இந்த லக்னம் ஆரம்பித்து. கிருத்திகை 2ல் ஆரம்பிச்சிருக்கு, கிருத்திகை 3 இப்போ போயிட்டுருக்கு. 1.25 வருஷம் தான், அதான் 1 வருஷம் ஆகிருக்குன்னு வைங்க. சரியா? இப்போது இந்த லக்னம் ஏஎல்பி லக்னம் ரிஷபமாக இருக்கிறது. அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இவர் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பாருங்கள், அவங்க கேள்வி பாருங்கள், வீடு கட்ட ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்கார். சூப்பர். அப்போ அவங்க கேட்குற கேள்வி சரி, நேரம் கரெக்டான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். என்ன நட்சத்திர புள்ளி இயங்குகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை 3 போயிட்டுருக்கு. கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் எங்கே இருக்கிறார்? 4க்குடையவன். அவரு 4 வீடு வாகனம் அந்த இது கொடுக்கக்கூடிய அதிபதி. அவர் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்னன்னா, நான் உனக்கு வீடு கட்டித்தரேன், கடன் பெற்று வீடை கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த சூரியன் கிருத்திகை 3ஆம் பாதம் 6ல் இருக்கார். அப்போ கடனை வாங்கி தான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது எப்போ இவங்க வீடு கட்டலாம், அது ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? கிருத்திகை 1, கிருத்திகை 2, கிருத்திகை 3, D9 இங்கே தான் போயிட்டுருக்கு, கும்பத்தில் போயிட்டுருக்கு. D9 1, 4, 7, 10 நிகழ்காலத்தில் இயங்கும் பொழுது அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கணக்கு. அப்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் இடம் போயிட்டுருக்கா. அப்போ D9 10ல் போயிட்டுருக்கா, நிகழ்காலம் போயிட்டுருக்கா. அப்போது இவங்க 30/4/2024 வீடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம், கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற பதிவு. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, ஆஃபீஸ் கொல்லிக்கு இது போன்ற எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.